வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது மாருதி சுசுகினுடைய லேட்டஸ்ட் 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் டிசையர். சாரி, ஸ்விஃப்ட் கிடையாது, வெறும் டிசையர். எஸ், 3rd ஜெனரேஷன்லயே ஸ்விஃப்ட் அப்படிங்கிற நேம் எடுத்துட்டாங்க. டிசையர் அப்படிங்கிற தனி காரா தான் வந்து மாருதி சுசுகி இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. யூசுவலாவே நம்ம டிசையர் வந்து ஸ்விஃப்ட்னுடைய லுக்ல பூட் வச்ச ஒரு காரா தான் இருந்தது. பட் இப்போ இந்த 4th ஜெனரேஷனை டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. எக்ஸ்டீரியர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் டோட்டலா எந்த பாடி பேனல்ஸுமே மேட்ச் ஆகாது. ஸ்விஃப்ட்னுடைய ஒரு பூட் வச்ச கார் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாவே நியூ பாடி பேனல்ஸோட நியூ டிசைன்ல இது ஒரு தனியான ஒரு செப்பரேட்டான கார் அப்படின்னு தான் மாருதி சுசுகி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த டிசையர் அப்படிங்கிறதுக்கு மாருதி சுசுகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் டிசையர் அப்படிங்கிறது இருக்கும்ல, ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைலை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ஒரு மனுஷனுடைய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுதானே டிசையர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அந்த ஹியூமன் டிசையருக்கு தீனி போடக்கூடிய ஒரு காரை தான் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு மாருதி சுசுகி அவங்களுடைய டேக் லைன்லயே சொல்றாங்க. சோ இப்போ இந்த வெஹிக்கிளோட ஒரு ஃபுல் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி 3rd ஜெனரேஷனுக்கும் இந்த 4th ஜெனரேஷன் டிசையருக்கும் என்ன அப்படி ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கறத லைட்டா ஹைலைட்ஸா பார்த்துட்டு டீடைல்டா வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஃப்ரண்ட் லுக் பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான நியூ ஃப்ரண்ட் ஃபேஷியா அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இங்க சேஞ்ச் ஆயிருக்கிறது இந்த ஹெட்லைட். சோ முதல்ல வந்து ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி செட்டப் ஒன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலா இப்போ எடுத்துட்டு ஒரு எல்இடில கிறிஸ்டல் விஷன் ஹெட்லாம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா இதுல கொடுத்திருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் ஒரு நியூ டிசைன்ல 2 டோன்ல ஒரு precision கட் அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரூஃப்ல அவங்க கொடுத்துட்டு இருந்த ஆர்டினரி ஸ்டர்பி ஆண்டனாவை தூக்கிட்டு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரூஃப்ல இந்த ஆண்டனா மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சன்ரூஃப் வரக்கூடிய sub 4 மீட்டர் செடான் அப்படின்னா நம்ம டிசையர் மட்டும் தான். அண்ட் ரியர் ப்ரொஃபைலையும் டோட்டலா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஆல் நியூ டெயில் லாம்ப்ஸ் கிடைக்குது. இந்த டெயில் லாம்ப்ல இந்த ட்ரினிட்டி எல்இடி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நம்ம டாடால பார்க்கக்கூடிய அந்த ட்ரை ஆரோ டிசைன் சொல்லலாம். இந்த அவுட் சைடு ரியர் வியூ மிரர் வந்து சேம் டிசைன் லைக்ல இருந்தாலுமே கூட அதுக்கு கீழே கேமரா இருக்கிறது பார்க்க முடியும். சோ எஸ் 360 டிகிரி கேமரா இந்த கார்ல கொடுக்குறாங்க. அண்ட் இன்டீரியர்ல அடிஷன் அப்படின்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடைக்குது. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸும் கிடைக்குது. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஜென்லயே இருந்ததுதான். அண்ட் இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னா, எஸ், இன்ஜினை மாத்திருக்காங்க. மாருதியினுடைய லேட்டஸ்ட் Z சீரிஸ் இன்ஜின் இந்த கார்ல வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல பார்த்தோம்ல, அதே இன்ஜின் தான் இதுக்குள்ள இருக்கு. சோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறத டிரைவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது போக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் பாக்குறது சேஃப்டி. சோ சேஃப்டிக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க பேஸ் வேரியன்ட்ல இருந்து. அதனால உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் 5 ஸ்டார் குளோபல் என்கேப்ல ரேட்டிங் கிடைச்சிருக்கு. மாருதி சுசுகி காருக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கறத டக்குன்னு இந்த கார் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய ஷாக்கா எல்லாரும் பார்த்தாங்க. பட் ஏன் மாருதி சுசுகி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க கூடாதா என்ன? ஒரு மாசத்துக்கு 11,000 இருந்து 13,000 கார்கள் விக்குதுங்க. சோ அதிகமான மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பெட்டர் சேஃபான கார்ல போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை மாருதி அடாப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். அது போக டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் இந்த கார்ல உங்களுக்கு 3 நியூ கலர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு ஒரு 7 கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த டிசையர் கிடைக்குது. இந்த டிசைரை நமக்கு இன்னைக்கு ரிவ்யூக்காக கொடுத்திருக்கிறது ஈகாட்டு தாங்கல இருக்கக்கூடிய விஷ்ணு கார்ஸ். சோ நீங்க இந்த டிசைரை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்ல ஒரு புக்கிங் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது மாருதி கார்ஸ் நீங்க ஒரு செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு கார்ஸ்க்கு டைரக்டா ஒரு வாக் இன் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்ல கீழே அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்க கால் பண்ணியும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். மாருதி சுசுகி தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கார் மேக்கர். 1.3 1.4 லாக் கார்ஸ் கிட்ட மந்த் ஆன் மந்த் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைல்ல இந்த டிசைர் அப்படிங்கிறதும் ஒரு 16 இயர்ஸா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் நேம். சோ எஸ், இந்த டிசைர்னுடைய ஒரு சின்ன ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 2008 காலகட்டத்துல இந்த sub 4 மீட்டர்ஸ் எல்லாம் வளர்ந்து வர்ற டைம்ல ஸ்விஃப்ட பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பூட்டை வச்சு ஒரு sub 4 மீட்டர் செடான் கார் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால வந்ததுதான் இந்த டிசைர். சோ 2008ல அவங்க ஒரு 1.3 லிட்டர் இன்ஜினோட ஒரு பெட்ரோல் காரும், அதே மாதிரி ஒரு 1.3 லிட்டர்ல DDIS அந்த ஃபியட் சோர்ஸ்டு டீசல் இன்ஜினோட அந்த டீசல் காரும் கொடுத்திருந்தாங்க. ராக் பாட்டம் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதனுடைய ஒரு செகண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது 2012 காலகட்டத்தில் வந்தது. அண்ட் அந்த செகண்ட் ஜெனரேஷன் டிசைரை நான் வச்சிருந்தேன். சோ 2014 மாடல் நான் வச்சிருந்தேன் ஒரு 1.3 டீசல் இன்ஜின். அண்ட் 2012 செகண்ட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு அதே மாதிரி பெட்ரோலும் டீசலும் வந்தது. பட் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஒரு 1.2 லிட்டர்லயும், டீசல் இன்ஜின் அதையே கேரி ஃபார்வர்ட் பண்ணி 1.3 லிட்டர் DDIS இன்ஜினை கொடுத்திருந்தாங்க. அண்ட் 2014க்கு அப்புறமா மாருதி சுசுகி வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஹார்ட் டெக் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா 2018 காலகட்டத்தில் 3rd ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் வந்தது. ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்விஃப்ட் டிசைரை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்த நேம்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்விஃப்ட் பேஸ் பண்ண ஸ்விஃப்ட்
டிசையர் அப்படிங்கறதுல அந்த ஸ்விஃப்ட் தூக்கிட்டு வெறும் டிசையர் அப்படிங்கறத செப்பரேட் கார் அப்படிங்கிற ஒரு போர்ட்போலியோக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த தேர்ட் ஜெனரேஷன் தான் இப்போ அவுட் கோயிங் ஆகி இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் டிசையர் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு. 2024 எண்ட் காலகட்டத்தில் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த BS6 நார்ம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா 2020 காலகட்டத்துக்கு அப்புறமா மாருதி வந்து டீசல் இன்ஜின்ஸ் எல்லாம் கெட் அவுட் அப்படின்னு சொன்னதுனால இப்போ டீசல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஒன்லி பெட்ரோல் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் வரைக்கும் உங்களுக்கு 4 சிலிண்டர்ல அந்த K12 இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதை இப்போ எடுத்துட்டு அவங்களுடைய Z12E அப்படின்னு சொல்லப்படுற அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் போட்டு தான் கொடுக்குறாங்க. சோ அதனுடைய ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த வெஹிக்கிளுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டிரைவ் பண்ணும்போது பார்ப்போம். ஆக்சுவலி டிசைர் வந்து நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுடைய அபிமானமான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் டிசைர் வந்து 27 lakh கார் சேல்ஸ் ஆயிருக்கு. நான் ஸ்விஃப்டையும் டிசைரையும் சேர்த்து சொல்லலைங்க, டிசைரை மட்டும் தான் சொல்றேன். டிசைர் மட்டுமே 27 லட்சம் கார்கள் இந்தியால சேல்ஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு 50% சேல்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸி செக்மெண்ட்ல இருந்து வருது. எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு கார் வந்து டாக்ஸி செக்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு இன்ஜினுடைய ரிலையபிலிட்டியும் டிராவலிங் உடைய கம்ஃபர்ட்டும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் டாக்ஸி செக்மெண்ட்ல சக்சஸ் ஆகும். அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் டாக்ஸி செக்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் லேட்டர் பீரியட்ல டாக்ஸி செக்மெண்ட்டுக்கு வரதான் போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோர்த் ஜென் டிசைர்ல ஒரு முக்கியமான சேஞ்ச், முக்கியமான அப்டேட் அப்படின்னா இந்த இன்ஜின் தான். இந்த K12 இன்ஜின் எடுத்துட்டு இந்த Z சீரிஸ் இன்ஜினை கொடுத்திருக்காங்க. இது வந்து Z12V ன்னு சொல்லப்படுற 3 சிலிண்டர் இன்ஜின் 1.2 லிட்டர் 1197 cc. இது வந்து நீங்க பெட்ரோல் இன்ஜின்லயும் ஆஃப் பண்ணலாம், CNG ஆப்ஷனும் ஆஃப் பண்ணலாம். சோ யூசுவலா மாருதி வந்து CNG ஆப்ஷன் அப்படிங்கறத கொஞ்சம் லேட்டர் ஆனா தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த டிசைரை லான்ச் பண்ணும்போது CNG-யும் அட் அ டைம்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போல கூட நீங்க வந்து பெட்ரோல் ஆர் CNG அப்படின்ற அந்த ஆப்ஷனோட நீங்க வந்து வெஹிக்கிளை வாங்கலாம். ரெண்டுத்துக்குமே இன்ஜின் சேமா இருந்தாலும் பவர் அவுட்புட்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பெட்ரோல்ல உங்களுக்கு 81.58 PS-உம் 111 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் CNG-ல கொஞ்சம் குறையும், as usual உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால ஒரு 70 PS பவரும் 101 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் CNG-ல உங்களுக்கு பவர் அவுட்புட்டா கிடைக்கும். அண்ட் பெட்ரோல் இன்ஜின்ல உங்களுக்கு 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸோட கிடைக்குது. ஒன்னு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 5 ஸ்பீட்லயும், இன்னொன்னு AMT 5 ஸ்பீட்லயும் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது AMT மாடல். இந்த கியர் பாக்ஸுக்கு மேல AMT யூனிட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். CNG ஆப்ஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு AMT ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்ல மட்டும் தான் வாங்க முடியும். அண்ட் இந்த இன்ஜின் கேபினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன இன்ஜினா தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சிலிண்டர் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் அது போக இந்த Z சீரிஸ் இன்ஜினை வந்து சுசுகி டெவலப் பண்ணது எதுக்கு அப்படின்னா இந்த ஹைபிரிடோட பேர் பண்றதுக்கு தான். சோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. லேட்டர் ஆன ஃபியூச்சர்ல மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம்னா இந்த இன்ஜினோட அவங்க ஹைபிரிட பேர் பண்ணி கொடுக்க போறாங்க. எந்தெந்த மாடல்ஸ்ல வரும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா இல்ல. எனிவே இந்த Z சீரிஸ் வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினை கொடுத்திருக்காங்க. சோ அந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷனை கண்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு பானட் கீழே இன்சுலேஷன் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ரியர்ல ஃபயர் வால்லையும் ஒரு இன்சுலேஷன் இருக்கு. பட் இன்ஜினுக்கு கீழே இன்ஜின் கார்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. எனவே அது ஒரு நல்ல விஷயம். பானட் வந்து கொஞ்சம் ஹெவியர் சைடுல இருக்கிற மாதிரி தான் ஒரு சின்ன ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. டிசைரோடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்து பார்த்தோம்னா இது ஒரு sub 4 மீட்டர் கார் இல்லையா. சோ 3.9 மீட்டர்ஸ் லெங்த்தும் 1.7 மீட்டர்ஸ் உங்களுக்கு விட்த்தும் கொடுத்திருக்காங்க. அது போக ஹைட் பார்த்தோம்னா ஒரு 1.5 மீட்டர்ஸும், வீல் பேஸ் 2.4 மீட்டர்ஸும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் சோ இங்க தான் மேட்டர் இருக்கு. இது வந்து 163 mm தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன அமேஸ் வந்து 172 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 mm கம்மியா கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடான் கார் கண்டிப்பா பெல்லி ஸ்கிராப்பிங் அப்படிங்கிறது ஃபுல் லோட்ல இருக்கும்போது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் தான் செடான்ஸ் வாங்கும்போது. ஃபியூல் டேங்க பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுக்குறாங்க. சோ எப்பவுமே சுசுகி கொடுக்குற மாதிரி. சோ இதுல வந்து 37 லிட்டர் பெட்ரோல் டேங்க் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் நீங்க CNG ஆஃப் பண்ணீங்கன்னா இது கூட உங்களுக்கு பூட்ல ஒரு 55 லிட்டர் CNG டேங்க்கும் வரும். அண்ட் இந்த வெஹிக்கிள்ல இது உங்களுக்கு டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால இதுல உங்களுக்கு 15 இன்ச் அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா ஒரு 185/65 R15 வருது. பட் லோயர் வேரியன்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு 165/80 R14ல ஸ்டீல் ரிம்ஸ் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. அண்ட் இது ZXi பிளஸ். சோ இதுக்கு ஒரு வேரியன்ட் கீழே போனோம்னா இந்த பிரசிஷன் கட், இந்த டைமண்ட் கட்டை விட ஒரு பெயிண்டடான ஒரு அலாய் வீல் அப்படிங்கிறது தான் கொடுப்பாங்க. இந்த அலாய் வீலோட டிசைன் வந்து ஸ்கார்பியோ என்ல அந்த வெதர் ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய அந்த தேலுடைய கொடுக்குனுடைய ஷேப் மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல். அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல நமக்கு ட்ரம் பிரேக்கும் தான் ஆஸ் யூஷுவல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்விஃப்ட்னுடைய பூட் வச்ச வெஹிக்கிள் தான் டிசைர் அப்படிங்கிற இம்ப்ரெஷனை டோட்டலா இந்த 4th ஜெனரேஷன்ல மாருதி சுசுகி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல சக்சஸும் ஆயிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்டீரியர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே இந்த ஸ்விஃப்டோட வாடை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எந்த பாடி பேனலுமே உங்களுக்கு ஸ்விஃப்டோட ரிசம்பிளன்ஸ் நமக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மேபி இந்த ரியர் ப்ரொஃபைல் மட்டும் 3rd ஜெனரேஷன் டிசைரை விட கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஆன மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருந்தாலும் பட் உங்களுக்கு இந்த 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல இருந்து எதையுமே எடுத்து இங்க போட்ட மாதிரி தெரியல. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ல கொஞ்சம் இருக்குது. பட் எனிவே ஃப்ரண்ட்ல
லேஅவுட்னுடைய இந்த இமேஜஸ் பார்க்கும்போது, இந்த கார் லான்ச் பார்க்கும்போது என்னடா இது ஆடினுடைய வாசம் அடிக்குதே அப்படின்ற ஒரு எண்ணமும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெரிய கிரில்லும் இந்த ஹெட் லாம்ப்ஸும் தான். சோ இது வந்து அப்படியே ஆடினுடைய A4 மாதிரி A6 மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லுக் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆல்ரெடி ஹெட் லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்க. இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு பல்ப்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் அது போக உங்களுக்கு டிஆர்எல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எல்இடில ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த எல்இடி பாட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு 6 பாட் இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். 4 பாட் வந்து உங்களுக்கு லோ பீமுக்கும் 2 பாட் உங்களுக்கு ஹை பீமுக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குல்ல, சோ அது அப்படியே உங்களுக்கு சென்டர் கிரில்ல அப்படியே மேட்ச் ஆகி வர மாதிரி இந்த ஃபுல் ஃப்ரண்ட் ஃபேஷியாவுக்கும் அப்படியே எல்இடி ரன் ஆகுற மாதிரியான ஒரு டிசைன் உங்களுக்கு குரோம்ல கொடுத்திருக்காங்க. பட் அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக்ல ஒரு கிளாஸ் பிளாக்ல ஒரு கிரில் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கிரில்னுடைய கண்டினியூட்டி அப்படியே உங்களுக்கு ஏர் டேமா இருக்கு. நம்ம திருப்பூர் மோகன் என்ன சொல்லுவார்ல, பொங்க பானை மாதிரி இருக்கு அப்படின்னு, எனக்கும் டக்குன்னு பார்க்கும்போது அது அந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு பானை ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஏர் டேம் அப்படின்னு சொல்லலாம். பட் டெர்மினாலஜியா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் ஷேப்டான ஒரு ஏர் டேம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கிரில் அப்படின்னு சொல்லலாம். சென்டர்ல உங்களுக்கு சுசுகினுடைய லோகோ இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கு. இந்த பக்கம் மட்டும் தான் உங்களுக்கு வென்ட்ஸ் ஓப்பனா கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் இந்த ஹெட் லாம்புக்கு கீழே உங்களுக்கு எல்இடி ஃபாக் லாம்ப் வந்துருது. ஃபாக் லாம்பை சுத்தி ஒரு பிளாக் மசிலும் கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஜெனரேஷன் டிசைர்ல வந்து உங்களுக்கு அது ஸ்விஃப்ட்டை பேஸ் பண்ணதுனால அந்த ஸ்விஃப்ட்னுடைய ஹெட் லாம்ப் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஓவல் ஷேப்ல அப்படியே பானட்டோட போகும் இல்லையா. பட் இதை வந்து ஒரு ஸ்லீக்கா ஸ்லிம்மா இந்த செடான் டைப்ல இந்த ஆடி ஸ்டைல்ல லைன் ஃப்ரேமோட ப்ரொவைட் பண்ணிருக்கிறது ஆக்சுவலி டக்குன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. அண்ட் கீழே பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஃபில்ம்ஸ் மாதிரி 2 பக்கமும் நமக்கு கிடைக்குது. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 360 டிகிரி கேமரா இருக்குல்ல, சோ அதனுடைய ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா வந்து நமக்கு சுசுகி லோகோக்கு கீழே கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து ஆக்சுவலி இந்த கார் வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் பெரிய டைமென்ஷன் சேஞ்ச் இல்ல அப்படின்னாலும் பழைய டிசைருக்கும் இதுக்கும் டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து இது கொஞ்சம் பெரிய காரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் சைட்ல வந்தோம் அப்படின்னா இது ஒரு சப் 4 மீட்டர் கார் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். பட் எனிவே இந்த லுக்ஸுக்கு வந்து மாருதி சுசுகி வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் பழைய டிசைர்ல இந்த ஸ்விஃப்ட்ல கூட நீங்க பார்க்கலாம், தேர்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் அது ஒரு ஸ்லோப்பிங் ஆன அந்த பானட் லைன் இருக்குல்ல, சோ அதை எடுத்துட்டு ஒரு பிளாட்டான ஒரு செமி பிளாட்னு சொல்லலாம், பிளாட் லுக்கிங் பானட் ஸ்டைல் அப்படிங்கறத மாருதி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹெட்லாம்போட வர்ற மாதிரியான 2 டிசைன் லைன்ஸ் மட்டும் பானட்ல நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் பம்பர் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்துருது. ஆஸ் யூஷுவல் பம்பர் கொஞ்சம் மேல் நோக்கி தான் வருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதையே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. மேபி இது மெட்டலோடவோ இல்ல இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் அப்படி ஏத்தமா வர்ற மாதிரியோ பண்ணி கூட பினிஷ் பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த டிசைர் வந்து இதுக்கான டைட்டான காம்படிஷன் அப்படின்னா அமேஸ் தான். என்னதான் டாடானுடைய டிகாரும் ஹோண்டானுடைய ஆராவும் இருந்தாலுமே கூட சமீபத்துல ஒரே மாசத்துல ரிஃப்ரெஷ் ஆன இந்த 2 கார்ஸ்க்கு தான் ஒரு டைட்டான காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் டிஆர்எல்ல உங்களுக்கு டெவலப் ஆகுற மாதிரி இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்கலாம். ஹோண்டா அதை பண்ணிட்டாங்க, மாருதி இதை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா டிசைருக்குன்னு ஒரு சிலவுட் இருக்கும்ல, அந்த சிலவுட் அப்படியே தான் இருக்கு. பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்னும் நமக்கு தெரியல. பட் இந்த சி பில்லர்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. பழைய டிசைர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சி பில்லர் வந்து அப்படியே பின்னாடி ஒரு பூட் அட்டாச் பண்ண மாதிரியான ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செடானுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இது ஒரு தனி டிசைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. ஒரு ப்ராப்பர்லி டிசைன்டு சி பில்லர் அப்படிங்கிறது நமக்கு விசிபிளா இருக்கு. அண்ட் ஒரு ப்ராமினன்டான ஒரு பிளாட்டான ஷோல்டர் லைன் அப்படிங்கிறதும் விசிபிளா இருக்கு. ரியர் டெயில் லாம்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆன அந்த ஷோல்டர் லைன் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஹெட் லாம்ப் வரைக்கும் போகுது. 2 டோர்லயும் பாஸ் ஆகுது. பட் அது போக இந்த இடத்துல இந்த வீல் ஹான்ச், ஆக்சுவலி வீல் ஹான்ச் கிடையாது, பட் ஒரு வீல் ஹான்ச் மாதிரி இந்த இடத்துல ஒரு டிப்பும், அதே மாதிரி இங்க ரியர் ஃபெண்டர்ல ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு டிசைன் லாங்குவேஜுக்கு ஒரு சின்ன வீல் ஹான்ச் மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதர்வைஸ் இந்த டோர்ஸ்ல கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் மட்டும் கொடுத்திருக்காங்க. பெரிய ப்ராமினன்டான லைன்ஸ் அண்ட் கிரீசஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து விஷ்ணு கார்ஸ் உடைய ஒரு டெமோ கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆக்சசரிஸும் ஃபிட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரெயின் வைசர் அண்ட் இந்த வெதர் ஸ்ட்ரிப் வந்து இந்த குரோம்ல இருக்கு. அண்ட் அது போக மாருதி எப்பவுமே இதுல காஸ்ட் கட்டிங் பண்ண மாட்டாங்க. சோ பேசஞ்சர் சைட்லயும் உங்களுக்கு இந்த பாசிவ் என்ட்ரிக்கான சென்சார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ் ஒரு ஃபுல்லி மோட்டரைஸ்டு சைட் மிரர் இருக்கு. இந்த சைட் மிரர் வந்து உங்களுக்கு தேர்ட் ஜென்ல இருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பட் இதுல ஒரு சின்ன அடிஷன் அப்படின்னா ஒரு 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு இதுல வந்துருது. அண்ட் அதுலயே உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் சைடு இண்டிகேட்டருக்கான எல்இடி ஸ்ட்ரிப் வருது. அண்ட் விண்ட்ஷீல்ட பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்ட், 2 வைப்பர் ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் இந்த விண்ட்ஷீல்டுக்கான வாட்டர் ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் போர்ஷன்லயே கொடுத்திருக்காங்க. 2 ஸ்ப்ரிங்க்லர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஹோண்டா வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் தான் கொடுத்திருந்தாங்க, அதுல இருந்து 3 ஸ்ட்ரீம் வர மாதிரி ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்த சென்டர் பி பில்லர் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க ஒரு மேட் ஃபினிஷ்ல. ஐ திங்க் ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த 4th ஜென் டிசைரை பொறுத்த வரைக்கும் இந்த ரூஃப் தான் மேட்டரே. எஸ், சன் ரூஃப் இருக்கு. இந்த சன் ரூஃப் வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கறதுல ஒரு பெரிய டிபேட் இருந்தாலுமே கூட இந்த சன் ரூஃப் வச்ச கார் நம்ம வீட்டுல நிக்குது அப்படிங்கறது ஒரு பிரீமியமான ஒரு கார் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கார் கன்சல்டேஷன்ல சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஃபீட்பேக் நான் உங்கள்கிட்ட
உங்கள்ட்டையும் ஷேர் பண்றேன். ஒரு பிரீமியம் கார்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றதுனால இது இருக்கு அப்படிங்கிறது டிசைருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இந்த புல் டைப் ஹேண்டில்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு புல் டைப் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபியூல் லிட் லெஃப்ட் சைடுல வந்துருது. அண்ட் இந்த ரூஃப்ல ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டர்பி ஆண்டனா கொடுத்துட்டு இருந்தாங்க நார்மல் டைப்ல. அது வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவை மாத்தி இருக்காங்க. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டிஃபாகர் லைன்ஸ் வந்துருது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க தான் மேட்ரே ஒரு டிசைன் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு ரியர்ல. சோ இந்த ஒரு லிப் ஸ்பாயிலர் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மெட்டல் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் பின் மாதிரி ஒரு லிப் ஸ்பாயிலர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லிப் ஸ்பாயிலர் அப்படிங்கிறது உங்களுக்கு டாப் எண்ட்ல மட்டும் வரல, பேஸ் வேரியன்ட்ல இருந்து இந்த லிப் ஸ்பாயிலர் கொடுக்கறாங்கன்றதுனால டிசைன் லேஅவுட்ல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலன்றதை ஒத்துக்கலாம். ஆனா ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மெட்டல் ஷீட்லயே இந்த டிசைன் வந்து கொண்டு வர முடியுமான்னு மாருதி சுசுகி ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க இன்ஜினியர்ஸ். பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கும், அதுக்கு கொஞ்சம் பெரிய வேலை பண்ணணும் அப்படின்றதுனால ஓகே ஒரு பிளாஸ்டிக் லிப் ஸ்பாயிலர் வச்சு நம்ம நினைச்ச டிசைனை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கூட ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லணும், இந்த 4th ஜெனரேஷன் டிசைனுடைய டோட்டல் டிசைனிங் வந்து நம்ம இந்தியால நடந்திருக்கு. சோ அத மாருதி சுசுகி சொல்லி இருக்காங்க. அண்ட் ரியர் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் எஸ் இந்த டைல் லேம்ப், இந்த ட்ரினிட்டி ஸ்டார், இந்த ட்ரினிட்டி ஆரோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பக்கமும் போற மாதிரியான ஒரு ஆரோ. சோ இதுதான் உங்களுக்கு பிரேக் லைட்டா வரும். டிரான்ஸ்பரண்ட் கேசிங் குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரியான இந்த டைல் லேம்ப்ஸ் வந்து மாருதி சுசுகி வந்து இப்போ 4th ஜென் ஸ்விஃப்ட்லயும் சரி, அந்த ஸ்விஃப்ட்ல கூட இருக்கு பாருங்க. அதே மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான் இந்த டிசைர்லயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலி உள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கர்வ் லைன்ஸ் வருது, இந்த இடத்துல ஒரு ட்ரினிட்டி ஸ்டார் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க ஒரு ரிஃப்ளெக்டர் உள்ளே இருக்கு. அண்ட் இண்டிகேட்டருக்கான பல்பு, ரிவர்ஸ் லைட்டுக்கான பல்பு கொடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாமே ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ்டா ஒரு டிசைன் டீடைலிங்கோட கொடுத்திருக்காங்க. சோ அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அண்ட் சென்ட்ரல்ல சுசுகினுடைய லோகோ, இங்க லெஃப்ட் சைடுல டிசைர்னுடைய பேட்ஜிங். நீங்க இந்த ரெண்டு டைல் லாம்பையும் கனெக்ட் பண்ற மாதிரி கனெக்டட் எல்இடி ஸ்டைல்ல ஒரு கனெக்டட் குரோம் அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக் பார் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த கிளாஸ் பிளாக் பார்ல ஒரு குரோம் ஸ்ட்ரிப் இருக்கு. அண்ட் இங்க ஒரு லைசென்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன். அண்ட் இங்க கன்சீல் பண்ணி உங்களுக்கு 360 டிகிரி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பம்பர்ல உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கு. சோ ரியர்ல உங்களுக்கு பார்க்கிங் சென்சாரும் இருக்கு, ரிவர்ஸ் கேமராவும் இருக்கு. அண்ட் ஹோண்டா பண்ண மாதிரி காஸ்ட் கட்டிங் மாருதி பண்ணத 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துட்டாங்க. ஹோண்டா 2 தான் கொடுத்திருக்காங்க அமேஸ்ல. அண்ட் இந்த பம்பர்லயும் ஒரு சின்ன கட்ஸ் அண்ட் கிரீசஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு டிப் ஒன்னு வருது, அது அப்படியே ஃபாலோ அப் ஆகி அந்த இடத்துல போகுது. இதுக்கு வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஒன்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் மார்க்கெட்ல. நம்ம ஜிபி ரோட் பாய்ஸ் கண்டிப்பா அதை பண்ணிடுவாங்க. அது வேணும்னாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான ரியரா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சைலன்சர் பைப் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கு. மாருதி காஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு டோ ஹூக் இருக்கு. அண்ட் ரியர் அண்டர் பாட்டம் பாத்துக்கோங்க. அண்ட் பூட்டுக்கான ஓப்பனர் உங்களுக்கு டிரைவர் சைடுக்கு கீழே ஆஸ் யூஷுவல் கொடுத்திருக்காங்க. இங்க எங்கடா ஃபியூல் லிட் ஓப்பனர் காணோம்னு பார்த்தோம்னா எங்க கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு பானட் லாச்சும் ஃபியூல் லிட் ஓப்பனருக்கான லாச்சும் இந்த இடத்துல வந்துருச்சு. ஹோண்டா வந்து இந்த பில்லர்ல கொடுத்திருந்தாங்க, பட் மாருதி வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகே நோ ப்ராப்ளம். பட் அது போக நீங்க பூட் ஓபன் பண்றதுக்கு கீழே கூட ஓபன் பண்ணலாம். எஸ் இதான் மாருதியோட கீ ஃபாப். பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்ல. இந்த ப்ளூ அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த ப்ளூ வந்து எதை டினோட் பண்ணது அப்படின்னா இதுல வந்து இந்த மைல்ட் ஹைபிரிட் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் அது இருந்தது அப்படின்னா இந்த ப்ளூ வந்து கொடுப்பாங்க கீழே. சோ அதுல ஒரு சுசுகி லோகோ. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா உங்களுக்கு லாக் அன்லாக் அண்ட் பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன் இருக்கு. இதை பிரஸ் பண்ணியும் நீங்க வந்து பூட்டை வந்து ஓபன் பண்ணலாம். அண்ட் அது போக பேட்டரி இல்லாத டைம்ல கீ எடுக்கிறதுக்கான அந்த ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க தான் மேட்டர் இருக்கு. சோ ஒரு செடான் வாங்குறது, ஒரு காம்பாக்ட் செடானா இருந்தாலுமே கூட இந்த செடான் டிசைன் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த பூட். இது வந்து ஒரு 382 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. டக்குனு பார்க்கும்போது பெருசா டீப்பா இல்ல, பட் யூசபிளான பூட் ஸ்பேஸ் தான். 380 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா போதுமான அளவு தான். ஒரு பெரிய சூட்கேஸ் வந்து 2 வைக்கலாம். அது போக 2 சைடுல நமக்கு வந்து பேக்ஸ் வைக்கலாம். பட் இந்த வீல் வெல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஸ்பேஸை வந்து எடுத்துக்குதுன்றதுனால இன்டர்நேஷனல் ட்ரிப் போற அந்த பெரிய பேக் இருக்கும்ல, அது வந்து ஐ திங்க் ஒன்னு தான் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே சின்ன ட்ராலிஸா இருந்தா அதுவே ஒரு 4-5 ஃபிட் பண்ணலாம். அண்ட் ரியர் சீட்டுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பார்ஸ் கொடுத்திருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் எல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த பூட் இன்டீரியர் வந்து ஃபுல்லா நீட்டா ஒரு பிளாக் கலர் கார்பெட்டிங் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியர் ஸ்பேர் வீல் வந்து ஸ்டீல் வீல் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்பேஸ் சேவரும் கூட. இது வந்து 165/80R14 சோ லோயர் வேரியன்ட்ஸ்ல வரக்கூடிய வீல தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் எனிவே ஸ்பேர் வீல் தான்றதுனால ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் தான். அண்ட் இந்த பூட் டோர் வந்து கொஞ்சம் கன்சீல் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு கார்பெட்டிங் பண்ணி அதை மிஸ் பண்ணிட்டாங்க மாருதி. அண்ட் இந்த பூட் டோர் ஓபன் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்சும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3 விதத்துல நீங்க வந்து இந்த பூட் டோரை ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரியர் பூட் டோர் வந்து எனக்கு ரொம்ப வெயிட்டாலாம் ஒன்றும் தெரியல, கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ரியர் டோருக்கு போயிடுவோம். ஸோ ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பா ஓபன் ஆகுற மாதிரி ஒரு 2 ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வைட் ஓப்பனிங் ஆன ரியர் டோர் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் கலர்ல இருக்கு, பிளாக் அண்ட் பீச். இந்த பீச் தான் உங்களுக்கு சீட்ஸ்ல எல்லாம் வருது.
அண்ட் டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னாலும் அந்த டியூவல் டோனோட இருக்கு, அது கூட கொஞ்சம் வுட்டும் இருக்கு. அதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் பிளாக்ல இருக்கு, ஒரு பீஜ் இன்சர்ட் மட்டும் இருக்கு. ஹோண்டா வந்து ரியர் டோர்ஸ்ல இந்த பீஜ் இன்சர்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணிருந்தாங்க. பட் மாருதி வந்து இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு குரோம்ல இந்த டோர் ஹேண்டில் இருக்கு, டோர் க்ளோஸ் பண்றதுக்கான பட்டன் அண்ட் பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச், கிராப் ஹேண்டில் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பிளாஸ்டிக்ல தான் இருக்கு, எந்த விதமான ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலும் கொடுக்கல கைப்படுற இடத்துல. அண்ட் இங்க ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ப்ரொவிஷன், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்கு. நம்ம ஸ்விஃப்ட் 4th ஜென்ல பார்த்த அதே ஸ்பீக்கர் அந்த டிசைனிங் அப்படிங்கிறது இருக்கு இதுல. அண்ட் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப்டு ஒரு நர்ல்டு ஃபீல் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து மாத்தவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாருதி. அண்ட் இந்த ரியர் டோர்ல ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் இருக்கு, ஒரு வைட் ஓப்பனிங் ஆன டோரா தான் ஃபீல் ஆகுது. அண்ட் அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா உள்ள உட்காரும் போது தலை வந்து லைட்டா மைண்ட் பண்ணி வரணும். எனிவே செடான் இல்லையா, கொஞ்சம் லோ ஸ்லங்கா உட்காரணும், அது வந்து தலை கொஞ்சம் மைண்ட் பண்ணி தான் உள்ள வரணும். பட் அதர்வைஸ் இந்த சீட்டிங் ரிக்ளைன் ஆங்கிள் பார்த்தோம்னா கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. உட்காரும் போதே ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. பட் நான் 6'1" உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஹேர் வந்து லைட்டா ஸ்கிராப் ஆகுது இந்த அப்போல்ஸ்ட்ரியில. சோ கொஞ்சம் ஹைட்டா இருந்தீங்க அப்படின்னா சிட்டி டிரைவ்ஸ்க்கு ஒன்றும் பெருசா தெரியாது. பட் லாங்ல பள்ளமேட்ல டக்குன்னு விட்டாங்க அப்படின்னா தலை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எனிஹவ் இந்த கார்ல வந்து உங்களுக்கு இந்த சன் ரூஃப் ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுனால இந்த அப்போல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இங்க தெரியுதா ஸ்கூப் அவுட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்கூப் அவுட் பண்ணியுமே லைட்டா வந்து தலை கொஞ்சம் ஸ்கிராப் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன பார் மாதிரி வருது. ஐ திங்க் இந்த அப்போல்ஸ்ட்ரி வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களே, உள்ள மெட்டல் பீஸ் வரும். சோ அதனால இது வந்து ப்ரொட்ரூட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. பட் எனிவே நான் கொஞ்சம் அப்ரைட்டா உட்கார்ந்து இருக்கிறதுனால தலை லைட்டா ஸ்கிராப் ஆகுது. கொஞ்சம் டக்கின் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா பெருசா பிரச்சனை இருக்காது. சோ ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து போறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ரிக்ளைன் ஆங்கிள் நல்லா இருக்கு, ரிலாக்ஸ்டா உட்கார முடியுது. அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து மூவபிளா கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் தை சப்போர்ட் வந்து ஒரு 65 to 70% தை சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் லெக் ரூம் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க, எனக்கு எதுவும் நீ எல்லாம் ஒன்றும் ஸ்கிராப் ஆகல. இந்த ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு ரியர்ல வந்து உங்களுக்கு ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு லெக் ரூம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கு. அண்ட் காலை வந்து நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு டக்கின் பண்ணிக்கலாம். சோ அதுவும் ஓகே தான். அண்ட் இங்க சென்டர்ல வந்து ஒரு சின்ன ஹம்ப் டனல் வந்து இருக்கத்தான் செய்யுது. தேர்ட் பேசஞ்சருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ரியர்ல உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி 3rd ஜென்லயே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸோட டிசைர் வந்துருச்சு. பட் அமேஸ்ல இப்பதான் இந்த ஏசி வென்ட்ஸை வந்து ரியர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் டிசைர் வந்து முதல்லயே கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு USB-A போர்ட்டும் இங்க ஒரு USB-C போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் போனை இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க, சார்ஜ் போட்டு அங்க வச்சுக்கலாம். சோ ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் அப்படிங்கறது மாருதி கொடுத்திருக்காங்க. பழைய போன் வச்சிருக்கிறவங்க இந்த A போர்ட்டையும், புது போன் வச்சிருக்கிறவங்க இந்த C போர்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டெமோ கார் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீட் கவர்ஸ் வந்து ஆக்சசரியில வர்றது. ஆக்சுவலா கார்ல வர சீட் கவர்னுடைய கலர் வந்து இதுதான். அதுக்கு மேல இந்த சீட் கவர் அப்படிங்கறத போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் இங்க சென்டர்ல உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து இதுலதான் ஹோண்டா மாருதியை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம். நீங்க பாத்தீங்களா, இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சீட்டோட டச் ஆகல, இது அப்படியே நிக்குது. இப்படி நிக்கிறதுனால நம்ம கையை வந்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம இந்த கை வைக்கிற இந்த ஆங்கிளும் இங்க இந்த டோர்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்ம் ரெஸ்ட் பேனலும் சோ ஒரே ஹைட்ல இருக்கும். இதனால என்ன ஆகும்னா ஒருத்தர் இந்த இடத்துல உட்காரும் போது லெஃப்ட் ஹேண்ட் இந்த இடத்துலயும் ரைட் ஹேண்ட் இந்த இடத்துலயும் வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளா ஒரு டிராவல் அப்படிங்கறத பண்ணலாம். பட் ஹோண்டா வந்து இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து கீழே தொடர மாதிரி பண்றாங்க, அதை எப்ப மாத்துவாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்ல 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்ம் ரெஸ்டும் ப்ராப்பரா டக்கின் ஆயிடுது. அண்ட் இந்த சீட் நம்ம உட்கார இடம் வந்து ஒரு ஃபுல்லி பிளாட்டா தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு 3 பேர் வந்து உட்காரும் போது கூட இந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்காது, கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் 3 பேர் இந்த ஷோல்டர் ரூம் போதுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாதுதான். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிட்டி டிரைவ்ஸ் வந்து போகலாமா அப்படின்னா கண்டிப்பா போகலாம். என்ன மாதிரி ஒரு ஹெவி பாடியா இல்லாம கொஞ்சம் ஒரு லீனான பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்தீங்கன்னா 3 பேர் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஆர் 2 அடல்ட்ஸும் ஒரு குழந்தையும் உட்காரலாம். இந்த பேசஞ்சர் சைடு சீட்டுக்கு பின்னாடி மட்டும் உங்களுக்கு இந்த மேகசின் ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. பட் டிரைவர் சைடுக்கு பின்னாடி மேகசின் ஹோல்டர் கொடுக்கல. இதுல ஹோண்டாவும் மாருதியும் காமனா இருக்காங்க, அவங்களும் கொடுக்கல, இவங்களும் கொடுக்கல. அண்ட் இந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்டான விஷயம், இந்த சன்ரூஃப் வந்துட்டதுனால இந்த இடத்துல அவங்களால லைட் கொடுக்க முடியல. சோ லைட்டை இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு லைட்டும் இந்த பக்கம் ஒரு லைட்டும் வருது. நல்ல விஷயம், 2 பக்கமும் லைட் கொடுத்திருக்கிறது. அண்ட் இங்க வந்து கிராப் ஹேண்டில் உங்களுக்கு அப்படியே ரிட்ராக்டபிள் டைப்ல கொடுத்திருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் அப்போல்ஸ்ட்ரி வந்து as usual மாருதி கொடுக்கக்கூடிய அதே ஒரு டியூரபிளான ஒரு கிளாத் மெட்டீரியல்ல ஒரு அப்போல்ஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டுக்கு சென்டர் பேசஞ்சருக்கு அவங்க ஹெட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணல. பட் 2 பேசஞ்சருக்கு மூவபிளான ஹெட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அமேஸ் வந்து 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாலுமே 3மே மூவபிள் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்டரா கொடுக்கல, நார்மலி ஃபிக்ஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் வெளியில போவோம். வெளியில வரும்போதும் நீங்க வந்து லைட்டா ஹெட் மைண்ட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ரியர்லயும் உங்களுக்கு 3 பேசஞ்சருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துருது. சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் இருக்கு. சோ அதுக்கான
டாப் டெதர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க வேற எதுவும் வைக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு ஓவலான ஒரு பல்ஜ் அப்படிங்கிறது இருக்கு. டிரைவர் சைடு டோர்லயும் உங்களுக்கு பாசிவ் என்ட்ரிக்கான பட்டன் இருக்கு, கீ போடுற ஸ்லாட் இருக்கு. அண்ட் அப்படியே பார்த்தோம்னா டிரைவர் சைடு டோர் பேட்ல உங்களுக்கு டோர் ஓபனருக்கான லீவர், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பீச் இன்சர்ட் இருக்கு, அது மேல ஒரு சில்வர் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் மத்தது எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல இருக்கு. ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு இந்த கை போடுற இடம் மட்டும் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளாக் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். இதே மாதிரி பீச்ல கொடுத்திருந்தாங்க, சீக்கிரம் அழுக்காயிடும். பிளாக்ல கொடுத்துருக்கிறது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த இடம்லாம் இந்த பிளாஸ்டிக்ஸ்னுடைய குவாலிட்டி கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிருக்கலாம். இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டரா இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா கொடுக்குது. ஆர் இந்த இடம் வந்து அவங்க ஒரு சில்வர் இன்சர்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் சைட் மோட்டரைஸ்டு மிரர்ஸ்க்கான அந்த ரோலர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் மாருதி 20 வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஸ்விட்ச் கியர் தான். ஃப்ரண்ட் டிரைவர் சைடு டோருக்கு மட்டும் உங்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்காங்க. மத்ததெல்லாம் உங்களுக்கு நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் பண்றது, பவர் விண்டோஸ்க்கான சைல்ட் லாக் பட்டன் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு. இங்க ஒரு மேகசின் ஹோல்டர் இருக்கு. இங்க ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டீரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு இன்ஜின்கான ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வருது. அதை சுத்தி ஒரு குரோம் பெசல் இருக்கு. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்றதுக்கான பட்டன், இது வந்து 360 டிகிரி வியூக்கான அந்த ஒரு செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பிரஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு அந்த வியூ காட்டும். அண்ட் இங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஆஃப் பண்றதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹெட்லைட் லெவலருக்கான ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பானட் அண்ட் ஃபியூல் ஓபனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து AMT மாடல்ன்றதால ஆட்டோமேட்டிக்ன்றதால உங்களுக்கு ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் வருது. அண்ட் ஒரு ப்ராப்பரான டெட் பெடலும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டோரை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். பெரிய அளவுக்கு ஒரு தட் ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு ஓகே தான். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிரேக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சுசுகினுடைய லோகோ வருது. ஒரு வெல்கம் டியூன் ஒன்று வந்திருக்கும், கேட்டிருப்பீங்க. அண்ட் இன்டீரியர்ல ஒரு பெரிய சேஞ்சா அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நம்ம 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல பார்த்த அதே இன்டீரியர் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது தான் இந்த டிசைர்லயும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் வீலும் அதே ஸ்டேரிங் வீல் தான் நம்ம யூஸ்வலா மாருதி கார்ஸ்ல பாக்குறது. 3rd ஜென்ல இருந்து கேரி ஃபார்வர்டான அதே ஸ்டேரிங் வீல் தான். ஸோ ஒரு லெதர் ரேப் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு டீகட் இந்த பிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில்வர் இன்சர்ட்ஸ், ஒரு லெதர் ரேப் அப்படின்றது பண்ணிருக்காங்க. சென்டர்ல சுசுகி லோகோ, அது சுத்தி ஒரு குரோம் பெசல் இருக்கு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் இன்சர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ், மோடு இதெல்லாம் வந்து இந்த பட்டன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. கால் அட்டெண்ட் பண்றது, கட் பண்றது, வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான. அண்ட் இந்த ஸ்டீரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு வைப்பர்க்கான ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடுல ஹெட்லைட்க்கான ஸ்டாக்கும் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுக்கல, பட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஆல் எல்இடின்றதுனால அது கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் மல்டி இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன், ஆக்சுவலி ஸ்கிரீன் கிடையாது, இந்த கிளஸ்டர்ல இந்த சின்னதா ஒரு ஸ்கிரீன் இருக்குல்ல, இது மட்டும் தான் ஸ்கிரீன். பட் இதெல்லாமே அனலாக்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அனலாக் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். இந்த சென்டர் ஸ்கிரீனை டாகல் பண்றதுக்கான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாக் டைப்ல தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலா இருந்தாலுமே கூட மாருதி இதுதான் ஃபாலோ பண்றாங்க. இதுல உங்களுக்கு ரேஞ்ச், மைலேஜ், என்ன கியர்ல இருக்கீங்க, ஓடோமீட்டர் அண்ட் டிரைவிங் டைம் அண்ட் ஐடல் ஸ்டாப் டைம் இதெல்லாமே உங்களுக்கு காட்டுது, டேட், டைம். அண்ட் இந்த டார்க், பவர் அவுட்புட், இந்த ஆக்சலரேஷன், பிரேக், இதுக்கெல்லாம் வந்து கிராஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ரெகுலரா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. பட் அதர்வைஸ் உங்களுக்கு 2 டயல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல டாக்கோமீட்டரும், ரைட் சைடுல ஸ்பீடோமீட்டரும் இருக்கு. அதுக்குள்ள சின்ன 2 டயல்ஸ் கொடுத்து உங்களுக்கு டெம்பரேச்சர் காஜும் ஃபியூல் காஜும் கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல்ல MID ஸ்கிரீன் இருக்கு. அண்ட் ஹைட் அட்ஜஸ்டிங் டில்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. ரீச்சுக்கு அட்ஜஸ்டபிள் இல்ல. எனவே இந்த பிரைஸ் பாயிண்ட்ல அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அண்ட் இங்க வந்தோம்னா ஒரு 9 இன்ச் ஸ்கிரீன். இது ஃபுல்லா 9 இன்ச்னா இல்ல, 9 இன்ச் ஸ்கிரீன் இதோட முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய பெசல் இருக்கக்கூடிய ஒரு கேசிங் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு டிசைன் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதேதான் நம்ம ஸ்விஃப்ட் 4th ஜென்ல பார்த்த அதே டிசைன் தான், அதே ஸ்கிரீன் தான். அண்ட் இந்த ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணும்போது டச் ஃபீல் வந்து கண்டிப்பா இன்ட்யூட்டிவா தான் இருக்கு. அண்ட் இந்த வெல்கம் மெசேஜ் ஏதாவது வேணும்னா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன மெசேஜ் வேணுமோ நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் மியூசிக், போன் அண்ட் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து மாருதி ஸ்மார்ட் பிளே ப்ரோ பிளஸ் டச் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு டாப் எண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு 9 இன்ச்ல கிடைக்குது. பட் இதே ஸ்மார்ட் பிளே ப்ரோ பிளஸ் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு 7 இன்ச்ல கொடுப்பாங்க லோயர் வேரியன்ட்ஸ்ல. அண்ட் இந்த டாப் எண்ட்ல மட்டும் உங்களுக்கு இந்த ஸ்கிரீனோட உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் பேர் பண்ணிருக்காங்க. சோ டோர்ல 4 ஸ்பீக்கரும், ட்விட்டர் வந்து இந்த இடத்துல வந்துருது, 2 ட்விட்டர்ஸ். சோ 6 ஸ்பீக்கர்ஸ் வந்துருது. அண்ட் ஆர்கமி சரவுண்ட் சென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸா கொடுக்குறாங்க. சோ நல்ல விஷயம். ஹாய் சுசுகி. I am good. I hope you are doing well too. So what can I do for you? Sorry, I didn't get that. Please say that again. Call. No phones connected. Please connect and try again. Goodbye for now.
எஸ், நான் போனை வந்து கனெக்ட் பண்ணல, பட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இருக்கு. இந்த வாய்ஸ் கமாண்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஹாய் சுசுகி அப்படின்னு சொன்னோம்னா Bye. Let's catch up later. டடா பாய். சோ இந்த மாதிரியான ஃபேன்சி ஃபீச்சர்லாம் இருக்குது. சோ இதை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ரிமோட்ல உங்களுக்கு சுசுகி கனெக்ட் ஆப் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு ஓடிஏ ஆன் த ஏர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் அந்த சுசுகி கனெக்ட்ல உங்களுக்கு 27 ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டண்டா பார்த்தோம்னா அந்த எமர்ஜென்சி அலர்ட், ஜியோ ஃபென்சிங், ஓவர் ஸ்பீடிங், இதுக்கான அலர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சுசுகி கனெக்ட் ஆப்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்கிரீனுக்கு கீழே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு சில்வர் இன்செர்ட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரோலர்ல. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஹசார்ட் லைட்டுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான அந்த கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாகல் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே டாகல் சுவிட்சஸ் ஹோண்டா அமேஸ்லயும் பார்க்க முடியுது. அண்ட் இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிக்கல் பட்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் அது கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு இங்க ஒரு 12 வோல்ட் சாக்கெட் போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இங்க யூஎஸ்பிக்கான பிளக் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. யூஎஸ்பி போட்டு இந்த ஸ்கிரீனை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. இங்க 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. அண்ட் இது ஏஎம்டிங்கிறதுனால உங்களுக்கு ஏஎம்டிக்கான கியர் ஸ்டிக் இருக்கு. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்க்கிங் பிரேக்கான லீவர், அதுல ஒரு சின்ன குரோம் டிப் இருக்கு. அண்ட் இங்க வந்து இந்த ஹேண்ட் ரெஸ்ட். சோ அமேஸும் இதை விட்டுட்டாங்க, டிசைர்லயும் இதை கொடுக்கல. சோ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் லாங் ஜர்னி போகும்போது கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அண்ட் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லேயர் டேஷ்போர்ட். மேல ஒரு பிளாக் கலர், இந்த இடத்துல ஒரு பீச் கலர், அதுல வந்து நம்ம டோர்ல பார்த்தா அந்த டைமண்ட் டிசைன் அப்படிங்கிறதுல கேரி ஓவர் ஆகுது. இங்க மறுபடியும் ஒரு பிளாக் அண்ட் ஒரு சில்வர் இன்சர்ட், ஒரு ஹியூமனிட்டி லைன் மாதிரி அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா வருது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு வுட் ஃபினிஷ். டிசைர்ல எப்பவுமே இந்த வுட் ஃபினிஷ் கொடுத்திருப்பாங்க. நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன் டிசைர் வச்சிருந்தேன், அதுலயும் இந்த ஃபாக்ஸ் வுட், இந்த ஃபேக் வுட்னுடைய டிசைன் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு பிரான்ஸ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வுட் ஃபினிஷா இருக்கு. பட் டச் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டா பிரீமியமா இருக்கு. அண்ட் அது கீழே ஒரு டீசன்ட் சைஸ்டு க்ளவ் பாக்ஸ். ஓகே, யூசபிளான ஸ்பேஸ் தான். அண்ட் மேலதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சன் ரூஃப் இருக்குது. சோ இந்த சன் ரூஃப் வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரீமியம் டச் அப்படிங்கறது கொடுக்குது. பெரிய சைஸ் சன் ரூஃப் இல்ல, ஒரு சின்ன சைஸ் சன் ரூஃப் தான். பட் உங்களுக்கு நல்ல ஒரு லைட்டை வந்து உள்ள கொண்டு வந்து தருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை ஓபன் பண்றதுக்கான பட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் பட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா உள்ள போகுது. ஓகே, இப்படி நம்ம மேல தூக்கியும் வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா இதை இந்த பேடை க்ளோஸும் பண்ணிக்கலாம். பட் இந்த பேட் வந்து கொஞ்சம் திக்கா கொடுத்துருக்கலாமோ என்னவோ, கொஞ்சம் ஃபிலிம்சியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 2 லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் லேம்ப்ஸ் ஹாலஜன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் மிரர் கொடுத்துருக்கலாம், பட் அது கொடுக்கல. மேனுவல் டிமிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு மிரர் இருக்கு பேசஞ்சர் சைடுல. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல மிரர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சன்வைசர்ஸ் 2 பக்கமும் இருக்கு. அண்ட் இப்போ வந்து கார் வந்து ஆன்ல தான் இருக்கு. 3 சிலிண்டர் வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ ஐட்லிங்ல தான் இருந்துகிட்டு இருக்கு ஒரு 5-10 மினிட்ஸா. ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா என்னால ஸ்டியரிங்ல எந்த வித ஒரு வைப்ரேஷனும் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் நான் வந்து பிரேக் பெடல்ல கால் வச்சிருக்கேன். என்னால பிரேக் பெடல்லையும் வைப்ரேஷன் அப்படிங்கிறது சுத்தமா ஃபீல் ஆகல. டேஷ்போர்ட் மேலையும் என்னால வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியல. இந்த 3 சிலிண்டருக்கான வைப்ரேஷன் ஐட்லிங்ல பெருசா ஃபீல் பண்ண முடியல. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய சேஃப்டியை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ், உங்களுக்கு தெரியும் மாருதியினுடைய முதல் குளோபல் என்கேப் 5 ஸ்டார் ரேட்டிங் கார் இது. சோ அதுக்கு நிறைய பாசிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட்ல இருந்து 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு வந்துருது. அண்ட் ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்துருது. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் 360 டிகிரி கேமரா, அதுக்கான ஒரு பிரத்யேகமான பட்டன் இந்த இடத்துல இருக்கு. சோ இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா ஆன் ஆகுது. நான் ஒரு டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸ்ல நிக்கிறேன். நம்மள அப்படியே ஒரு சரவுண்ட் பண்ணி காட்டுது. உங்களுக்கு தெரியுதா? கார் கலரை வந்து மேட்ச் பண்ணுதா இந்த கிராபிக்ஸ் அப்படின்னா இல்ல, ஒயிட் கலர் காட்டுது. அட்லீஸ்ட் இந்த சன்ரூஃப் இருக்கிறதையாவது காட்டியிருக்கலாம், அதுவும் காட்டல. நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து பாத்துக்கலாம். இதுல 2-3 வியூஸ் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் போட்டு பார்ப்போம். சோ ரிவர்ஸ் கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு, பின்னாடி இருக்கிற ஸ்விஃப்ட் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா தெரியுது அப்படிங்கிறது தெரியுதா? அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ், எஸ் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸுக்கு அமேஸ் விட்டுட்டீங்களே. இதுல டிசைர்ல அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இதுல 2 வியூ இருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு டாப் ஆங்கிள் காட்டுது அண்ட் இது வந்து உங்களுக்கு ரியர்ல இருக்கிறது காட்டுது. நல்ல விஷயம். 9 இன்ச் ஸ்கிரீன்ல உங்களுக்கு சூப்பர்பா காட்டுது. ப்ராப்பரா உங்களால ரிவர்ஸ் எடுக்க முடியும். அண்ட் பார்க்கிங் சென்சாரும் இருக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு ஆடடான அட்வான்டேஜ் தான். அண்ட் அது போக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ல ஏஎம்டிலயும் சரி மேனுவல்லயும் சரி உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க. டக்குன்னு ஸ்லோப்ல நிக்கும் போது வண்டி பின்னாடி வந்துருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். அண்ட் இதனுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன் டிசைரையும் அவங்க வந்து குளோபல் என்கேப்ல டெஸ்ட் பண்ணாங்க சைமல்டேனியஸா. அது வந்து 2 ஸ்டார் வாங்குச்சு. அண்ட் இது வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் வாங்குச்சு. பட் புதுசா வாங்குறவங்களுக்கு இது வந்து 5 ஸ்டார் கார் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான இமேஜ் கொடுக்கும். பட் ஆல்ரெடி அந்த கார் பழைய டிசைர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2 ஸ்டார் வாங்கி கொடுத்து இப்போ என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சின்ன பெயினை உண்டாக்கிட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு லைட்டா தோணும். அண்ட் டாக்ஸி செக்மெண்ட்டுக்கு இன்னமும் அந்த 3rd ஜென் டிசைர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எனிவே அடுத்த ரிஃப்ரெஷ் வரும்போது இந்த டிசைர் வந்து உங்களுக்கு டாக்ஸி செக்மெண்ட்டுக்கு வரும். சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பாத்துடலாம். கார்
கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கார்ல ஏறி உட்காந்த உடனே பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 30-35% இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் டிரைவருடைய ஜட்மெண்ட்ல ஓட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒரு ஃபுல் பிளாட் பானட் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுனால நம்ம டிரைவ் பண்ணும்போது பானட்டோட லெங்த் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ஓட்ட வேண்டியதுதான். பட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. டிரைவர் சீட் வந்து கொஞ்சம் ஹக்கிங்கா தான் கொடுத்துருக்காங்க. சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அண்ட் டை சப்போர்ட்டும் நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட் சீட்டோட டை சப்போர்ட் வந்து ஒரு 75% வரைக்கும் சொல்லலாம். அண்ட் டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் டீப்பான டேஷ்போர்டா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய டேஷ்போர்டு அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனா டேஷ்போர்ட்ல எனக்கு ஒரு சின்ன விமர்சனம் என்ன அப்படின்னா, எக்ஸ்டீரியர்ல ஃபுல்லா ஒரு ஆல் நியூ எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைருக்கு. ஸ்விஃப்டினுடைய வாடை கொஞ்சம் கூட அடிக்காம. பட் இன்டீரியர்ல அப்படியே ஸ்விஃப்டோடைய டேஷ்போர்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய காஸ்ட் கட்டிங் அப்படிங்கறத பாக்குறேன். ஸோ அதுக்கு பதிலாக டேஷ்போர்டையும் ஒரு ஆல் நியூ டேஷ்போர்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிசைருக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு தனியான வெஹிக்கிள் அப்படிங்கறத அடிச்சு சொல்லலாம். பட் வேற வழி இல்ல. இந்த காஸ்டிங், இந்த பிரைசிங்க்கு கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் அப்படிங்கறத மாருதி சைட்ல இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்விஃப்ட் டேஷ்போர்ட் தான் இங்க இருக்கு. ஆனா இந்த டிசைனும் வந்து கண்டிப்பா இந்த காருக்கு மேட்ச் ஆகுது தான் சொல்லணும். இந்த லேயர் டேஷ்போர்ட் கண்டிப்பா நல்லாவே இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஓட்டுறது வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் வெஹிக்கிள். நம்ம ரிவ்யூ பண்ணது வந்து ஒரு AMT கியர் பாக்ஸ் வெஹிக்கிள். பட் டெஸ்ட் டிரைவ் வந்து ஒரு மேனுவல் வண்டியில தான் பண்றோம். ஸோ இதுல வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இந்த Z12V இன்ஜின் வந்து இப்போ 2024ல ஸ்விஃப்ட்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க மாருதி. ஸோ இது வந்து ஒரு Z சீரிஸ் இன்ஜின். ஸோ இதனுடைய சிசி வந்து குறையல. பழைய K12ல இருந்து சிசி குறையல. பட் ஒரு சிலிண்டர் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது வந்து 3 சிலிண்டர் என்ஜின், 1197 சிசி. அண்ட் இது பெட்ரோல் வெர்ஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு 81.58 ஒரு 82 bhp வரைக்கும் உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்கும். அண்ட் 111 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 சிலிண்டர் மேட்டர். ஸோ இதுல இந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் ரிவ்யூலயே சொல்லியிருப்பேன். வைப்ரேஷன் வந்து நமக்கு உள்ள அந்த அளவுக்கு பெருசா கடத்திட்டு வரல அப்படின்னு. ஸ்டேரிங்லயோ டேஷ்போர்ட்லயோ நம்மளால பெரிய வைப்ரேஷன் அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடியல. சேம் அதே தான் நம்ம டிரைவ் பண்ணும்போது கூட பெரிய அளவுல இந்த 3 சிலிண்டருடைய வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடியல. பட் ஒரு சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் கியர்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஷட்டரோட வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுறது, அந்த 3 சிலிண்டருடைய அந்த பிஹேவியர். ஸோ அது வந்து ஒரு சில சின்ன இடங்கள்ல ஃபீல் ஆகுது. பட் அதர்வைஸ் 3 சிலிண்டருக்காக இந்த வெஹிக்கிள் அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ரொம்பவே ரிஃபைண்டா பண்ணியிருக்காங்க மாருதி. 3 சிலிண்டர்ல பெஸ்ட் ரிஃபைன்ட் இன்ஜின் அப்படின்னா கண்டிப்பா இந்த Z சீரிஸ் இன்ஜினை கூட சொல்லலாம். அதர்வைஸ் இந்த கேபினுடைய இன்சுலேஷன் நல்லாவே இருக்கு. NVH லெவல்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. நம்ம சிட்டி டிரைவ் தான் பண்றோம். நல்ல ஒரு டிராபிக்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவு டிராபிக் நாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ள வரல. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டயல்ஸ் வந்து அனலாக்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் நீட்டா லெஜிபிளா இருக்கு. ஸோ அதுல பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. அண்ட் இந்த டிசைர் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார் கிடையாது. ஸோ இது வந்து பெப்பியா இருக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்க்கறதே கொஞ்சம் தப்பு தான். பட் இருந்தாலும் இந்த இன்ஜினால என்ன முடியுமோ அது வந்து கண்டிப்பா இது வந்து அவுட்புட்டா கொடுக்குது. இந்த காரை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி கார் தான் பாக்குறேன். ஆனா இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ பெப்பியாவும் இல்ல, ஸ்லக்கிஷாவும் இல்ல. ஒரு ஃபேமிலி காருக்கு சிட்டி யூசேஜுக்கு அண்ட் அகேஷனலா லாங் போறதுக்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் தேவையோ கண்டிப்பா அது வந்து இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி காம்பாக்ட் செடான்ஸோடைய ஒரு 60-70% யூசேஜ் வந்து சிட்டிக்குள்ள தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த லோ கியர்ஸ்ல வந்து கொஞ்சம் டக்குன்னு பிக்கப் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அது இருக்கா அப்படின்னா இருக்கு. சிக்னல் நிறுத்திட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எடுக்கும் போது அந்த ஒரு புஷ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. போதுமான அளவு தான். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லீனியரா தான் இருக்கு. அது போற போக்குல நம்ம வந்து அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹார்டானா நீங்க வந்து த்ராட்டில் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜின் கொஞ்சம் லவுடரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாருதி சுசுகி இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதனால என்ன பலன் அப்படின்னா ஒரு பெட்டரான தெர்மல் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மானிட்டர் பண்றதுக்கு லாம்டா சென்சாரும் கொடுத்திருக்காங்க இந்த டிசையர்ல. அண்ட் இந்த 1.2 லிட்டர் இன்ஜின் கூட அவங்க வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஓட்டுறது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு ஸ்லீக்கா இருக்கு. சூப்பர் சிங்க்ரோனைஸ்டா இருக்கு. எப்பவுமே மாருதி கொடுக்குற மாதிரி அந்த கியர் ஸ்லாட் ஆகுறதெல்லாம் சூப்பரா விழுது. ரொம்ப ஒரு லாங் த்ரோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஷார்ட்டரான த்ரோஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஈஸியா கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அண்ட் ரொம்ப 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 லைட்டான ஒரு கிளச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஷூ போட்டுட்டு ஓட்டினீங்க அப்படின்னா கிளச் பிடிக்கிறோமா அப்படிங்கிறதே ஃபீல் ஆகாது. இப்போ வரக்கூடிய கார்ஸ்ல எல்லாம் ரொம்பவே வந்து ஒரு லைட்டான கிளச் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இதுல மேனுவல்ல ABC பெடல்ஸ் இருக்கு. ஸோ கிளச்சுக்கு பக்கத்துல ஒரு டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி நான் போட்டிருக்கிற ஷூ வந்து கொஞ்சம் பெரிய ஷூவோ என்னமோ தெரியல. அந்த டெட் பெடல்ல என்னால காலை சரியா வைக்க முடியல. எனக்கு அந்த
பெடல் பொசிஷன்ல கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா பெட்டரா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல். பட் அதர்வைஸ் இந்த இன்ஜினுக்கு ஒரு ஆல் நியூ கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியர் பாக்ஸும் இன்ஜினும் சூப்பராக மேட்ச் ஆகுது, அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஏஎம்டி வந்து நான் சும்மா ஒரு லைட்டான டிரைவ் மட்டும் எடுத்து பார்த்தேன். அண்ட் இந்த ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல மாருதி தான் தி பெஸ்ட். அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைண்டான ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஎம்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு மேல அதுவா கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆக்சுவேட்டர் செட்டப் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஏஎம்டின்னு சொல்றது. பட் அதை வந்து ப்ராப்பரா சிங்க்ரனைஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜெர்க் இல்லாம கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பா மாருதிக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் அப்படிங்கறத கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த மேனுவல் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 கியர்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சிட்டி டிரைவிங் இருக்கக்கூடிய கார் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் 3 கியர்ஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டரான பிக்கப் வேணும் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டான ஒரு கியர் ரேஷியோ அப்படிங்கிறது மாருதி கொடுத்துருக்காங்க. பட் அதே இது 4th and 5th கியர் வந்து உங்களுக்கு ஹைவேஸ்ல யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் லாங்கான கியர் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஹையர் கியர்ஸ்ல 4th and 5th கியர்ல போகும்போது நீங்க கொஞ்சம் லோயர் ஆர்பிஎம்லயே உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ஜின் வந்து அப்படியே வான்னு இழுத்துக்கிட்டு போகாம கொஞ்சம் செட்டில்டா போகும். ஸோ அதுக்காக வந்து இந்த கியர் ரேஷியோஸ்ல ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படிங்கிறது மாருதி சுசுகி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் லைட்டா இருக்கு. கண்டிப்பா முன்னாடி ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் ஸ்டியரிங்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் லெவல்ல ரொம்பவே லைட்டாவும் ரொம்பவே ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது கொடுக்குது. பெரிய லெவலுக்கு ஃபீல் இல்லை அப்படின்னாலும் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. யூட்டன் போடும்போது ப்ராப்பரா ரீசென்டர் ஆகுறதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்டர்டியான ஒரு எந்தூசியாஸ்டிக் ஸ்டியரிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மாருதியினுடைய ஸ்டியரிங்ஸ்ல இது கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஸ்டியரிங் தான். ஒவ்வொரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணும்போதும் மாருதி மெக்கானிக்கல்ஸ்ல ரிஃபைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. பயங்கர ஒரு ரிஃபைன்டான ஒரு வெஹிக்கிளா தான் இது எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் யூட்டன் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து டர்னிங் ரேடியஸ் ஒரு 4.8 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ட்டரான ஒரு டர்னிங் ரேடியஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஹை ரெவிங்கான இன்ஜின் கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஹை ரெவ்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜின் கொஞ்சம் நாய்ஸியா ஒரு பூமியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா கியர் சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணி நீங்க வந்து ஒரு லீனியரா டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா இந்த இன்ஜின்ல இருந்து உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை ப்ராப்பரா எடுக்கலாம். ஸோ இந்த இன்ஜின் வந்து ஒரு மைலேஜ் ஃபோக்கஸ்டான இன்ஜின், ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் கிடையாதுன்றத மைண்ட்ல வச்சுட்டு ஓட்டணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெஹிக்கிளுடைய சஸ்பென்ஷன் உண்மையிலேயே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் பெரிய சஸ்பென்ஷன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து மெக்ஃபர்சன் ஷட்டும் ரியர்ல டார்ஷன் பீமும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சஸ்பென்ஷனுடைய டியூனிங் வந்து இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸ்ட்ரா ஆடட் வெயிட்டுக்கும் பின்னாடி கொஞ்சம் லெங்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, பூட் ஸ்பேஸ். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக இந்த சஸ்பென்ஷனை வந்து ரீடியூன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரீடியூன் பண்ணதை உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் கிராவல் இருக்கிற இடத்துல கூட ஓட்டி பார்த்தேன், ஒண்ணுமே நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்மூத் சில்கியான ஒரு ரோட்ல போற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. அந்த பம்ப்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா அது வந்து மேனுவர் பண்ணி அப்படியே உள்ள அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து உள்ள பெருசா வந்து அதை கடத்தி கொடுக்கல. சஸ்பென்ஷன்ல மாருதி கண்டிப்பா ஒரு நல்ல ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரியான ஒரு செடான் கார் வாங்குறதுக்கான ஒரு 3 முக்கியமான ரீசன்: ஃபேமிலி பர்பஸ், பூட் ஸ்பேஸ், அப்புறம் ரியர் சீட்னுடைய கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த கார் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. ஸோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். அண்ட் பிரேக்ஸ் வந்து ஸ்பாஞ்சியா இல்ல, கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் உங்களுக்கு நோஸ் டேவ் அப்படிங்கிறது சடன் பிரேக்ஸ்ல ஃபீல் ஆகத்தான் செய்யுது. ஸோ இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் இருந்தா அந்த ஒரு சின்ன இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கும். பெருசா என்னால கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண முடியல. பட் 163 mm கொடுத்திருக்காங்க. ஒருத்தரோ 2 பேரோ போகும்போது எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஃபுல் லோட்ல போகும்போது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரோ ஒரு பெரிய பள்ளத்தை கிராஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்லோவா கிராஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பெல்லி ஸ்கிராப்பிங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளுடைய யூஎஸ்பிஏ மாருதி கொடுக்கக்கூடிய அந்த மைலேஜ் தான். ஸோ அரை சர்டிஃபைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 24.7 வரைக்கும் மைலேஜ் தரும். அதே இது ஏஎம்டியில் 25.7 வரைக்கும் தரும். ஸோ ஏஎம்டி வந்து பெட்டரா மைலேஜ் தருது, 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தருது அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் ரியல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா எனிவேர் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் கம்மியா தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 20 above மைலேஜ் தரதுக்கு சூப்பரா வாய்ப்பு இருக்கு லாங் டிராவல்ல. அண்ட் அதே இது சிஎன்ஜி கார் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அரே வந்து 33.7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பர் கேஜி ஆஃப் சிஎன்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலுமே கூட பார்த்தோம்னா சிஎன்ஜிலையும் ஒரு நல்ல மைலேஜ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க மாருதி. பட் சிஎன்ஜில ஒரு சின்ன பவர் டிராப் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிஎன்ஜில இதே 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து உங்களுக்கு ஒரு 70 PS பவரும் 101 Nm டார்க்கும் தான் பவர் அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 bhp பவர் அவுட்புட் வந்து பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் குறையுது. எனவே மாருதி சொல்றது என்ன, நீங்க ஒரு பேச்சுலராவோ இல்ல ஒரு நியூலி வெட் கப்பலாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் தான் கரெக்டான சாய்ஸ். பட் அதே இது ஒரு குழந்தையோ 2 குழந்தையோட கொஞ்சம் ஒரு பெரிய ஃபேமிலியோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைர் ஒரு
பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த பூட் ஸ்பேஸும் ரியர் சீட் கம்ஃபர்ட்டும். ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த மாருதி சுசுகியினுடைய டிசையர் 4th ஜெனரேஷன் ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்டான ரிலையபிளான சேஃபான கார் அப்படின்னு சொல்லுவேன். எஸ், உங்களுக்கு 5 ஸ்டார் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய பில்டுல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது நமக்கு ஃபீல் ஆகல. பட் இருந்தாலும் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் எப்பவுமே சொல்றது தான் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். ஸோ பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ், 360 கேமரா, 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டு, ABS, EBD, ESP, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட், அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒரு பேக்கேஜா பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங்கே வந்து தட்டிட்டு வந்துருச்சு. மாருதிக்கார சோஷியல் மீடியால டின் கேன் தகர டப்பான்னு கலாய்ச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் மாருதி வந்து இந்த டிசையர்ல 5 ஸ்டார் ரேட்டிங்கோட லான்ச் பண்ணது. ஏற்கனவே 11,000 கார்ஸ்க்கு மேல பர் மந்த் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் அதுல 50% வந்து டாக்ஸி செக்மெண்ட் தான். பட் இருந்தாலுமே இப்போ இந்த 5 ஸ்டார் அப்படிங்கிறது கண்டிப்பா ரெகுலர் ஃபேமிலி பையர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த கார் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருக்கும் டீடைல்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பை.